வணக்க மக்களே! நீங்க பார்த்துருக்கிறது டேஞ்சர் டிஸ்கஷன். இன்னைக்கு நம்ப எத பத்தி பார்க்க இருக்கோம் அப்டின்னா, ஒரு தலை சிறந்த ஒரு கட்சி அப்புட்ன்னு நான் நம்பக்கூடிய இந்தியால பெரிய பெரிய அளவான மக்கள் நம்பக்கூடிய ஒரு கட்சிய பத்தி பார்க்க இருக்கோம். அந்த கட்சியோட தலைவர் என்ன சொல்லியிருக்காரு அப்டின்னா, "அமெரிக்கா மக்கள இந்தியா வரத்துக்காக நான் கியூல நிக்க வைப்பேன்" அப்படின்னு சொல்லியிருக்காரு. அ அவிங்கள பத்தி, அந்த கட்சிய பத்தி, அவிங்க என்ன செஞ்சிருக்காங்க, அது எந்த அளவுக்கு மக்களுக்கு உபயோகப்பட்டிருக்குன்ற ஒரு சில முக்கியமான விஷயங்கள பத்தி மட்டும் நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கோம். ஸோ நம்ம சேனல நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா, டக்குனு கீழ சப்ஸ்கிரைப் பட்டன சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ப போற ஒரு வீடியோவும் உங்களுக்கு டைமுக்கு வந்து சேரும். நம்ம வீடியோவ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. ஸோ நம்ம கூட இன்னைக்கு இந்த டாபிக்க பேசுறதுக்கு நம்ம நண்பர் இணைஞ்சிருக்காரு. வணக்கம் சைலேஷ். வணக்கம். வணக்கம். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம யார பத்தி பார்க்க இருக்கோம் அப்படின்னா, பாரதிய ஜனதா பார்ட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய மக்களால் பிஜேபி என்று செல்லமாக தெரிஞ்சிருக்கக்கூடிய பிஜேபி அப்படின்ற கட்சிய பத்தி பார்க்க இருக்கோம். ஸோ இந்த கட்சின பத்தின உன்னோட ஒரு பார்வை என்னவா இருக்கு? இன்னைக்கு நிலவரப்படி? என்னோட பார்வை எப்படி இருக்கு அப்படின்னா, வந்து ஒ ஒரு மதத்த முன்னிறுத்தி அரசியல் பண்றாங்க. ம், ஸோ, இந்தியா முழுக்க வந்து ஒரே மதமா இருக்கணும் ம், அப்படின்னு நெனைக்கிறாங்க. ம், ஆ ஸோ ஒரே மதமா இருக்கணும் அப்படின்னா, கிட்டத்தட்ட ஒரே மொழி வந்துருச்சுன்னா, ஒரே மதமாவும் மாத்திரலாம் ம், அப்படின்னு யோசிக்கிறாங்க. ம், அப்புறம் அப்புறம் என்ன, அ நெறையா கான்ட்ரோவர்சியான விஷயங்கள்லாம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ம், ஆனா, அந்த விஷயங்கள்லாம் சில விஷயங்கள இப்ப பின்னால திரும்பி பார்க்கும்போது, இது இதுக்காக தான் செஞ்சாங்களா? அப்படிங்கிற மாதிரி தோணுது. கொஞ்சம் மெஸ்மரைசிங்காவும் இருக்குதாம். ம், ஸோ அந்த வகையில வந்து அ பல விஷயங்கள் வந்து இன்னைக்கு திரும்பி பார்க்கும்போது நல்லா இருக்கு. ம். ஸோ அப்ப அவங்க சொல்ற ஒவ்வொரு கருத்துக்களும் நாளைக்கு நல்லா தான் வருமோ? நல்லா தான் இருக்குமோ? அப்படி இருந்துட்டா நல்லா இருக்குமோ? அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுப்புது. ஓகே. ஸோ உன்னோட ஒரு கண் பார்வை எப்படி இருக்கு? நான் இத எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, அவிங்க வந்து அவிங்களோட மதத்த முன்னிறுத்துறாங்க. ஆனா, அவிங்க மதம் மட்டும் தான் முன்னாடி இருக்கணும். இல்ல அவிங்க மதம் மட்டும் தான் இருக்கணுன்ற ஆங்கிள்ல பார்க்கறதில்ல. ஸோ எல்லா மதத்தினருக்கும் ஒரு ஒரு நாடு இருக்கு. இந்துக்களுக்குன்னு ஒரு நாடு வேணும் அப்படின்னு அவிங்க நெனைக்கிறாங்க. அதான் உண்மை. ஸோ ஃபார் வெளியிருந்து பார்க்கறப்போ அப்படிதான் தெரியுது. ஆனா, இந்துக்கள் நாட்டுல மத்த யாருமே இருக்கக்கூடாதுன்ற ஆங்கிள்ல அவிங்க பார்க்கல. இட்ஸ் அ இந்து கண்ட்ரி அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணணும். செக்குலர் கண்ட்ரி அப்படின்னு யாரு வேணா வந்து போகணும்னு இல்லாம, அதுக்குன்னு ஒரு தனிப்பட்ட ஐடென்டிஃபிகேஷன் குடுக்கணும். ஆனா எல்லாரும் இருக்கலாம். எல்லாரோட ஃபீலிங்ஸும் மதிக்கப்படுது. ஆனா, ஹிந்துவோட ஃபீலிங்ஸ டிஸ்டர்ப் ஆச்சுன்னா, அத நாங்க கண்டிப்பா தட்டி கேட்போம் அப்புட்ன்ற ஆங்கிள்ல தான் அ அவிங்க இருக்காங்கன்ற மாரி தான் ஃபீல் ஆகுது. பட் வெளிய எல்லாரும் அப்படிதான் பார்க்குறாங்க. பட் அப்பார்ட் தட் இந்த அவிங்களோட தனிப்பட்ட விருப்ப வெறுப்புங்கள்லாம் தாண்டி, இந்தியா மக்கள் அதாவது பீப்பிள் ஆஃப் பாரத் அப்புட்ன்னு சொல்றப்ப, அதுல எல்லா நம்பிக்கைய கொண்ட மக்களும் இருக்காங்க. ஸோ ஒரு இந்தியன் கவர்மெண்ட்டா அவைங்க கொண்டு வர பாலிசிஸ், கொண்டு வர வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் எல்லாமே அந்த எல்லா மக்களுக்குமே தான் உரித்தானதா இருக்கு. அவிங்க நம்பிக்கைய யாரு ஃபாலோ பண்றாங்களோ, அந்த மக்களுக்கு மட்டும் உரித்தானதா கிடையாது. அதனால பார்க்கிறப்ப, நான் வந்து செக்குலரா மதமற்ற ஒரு ஆங்கிள்ல தான் அவைங்க ஆட்சி பண்றாங்க. ஸோ அந்த மாரி ஸ்கீம்ஸ் எல்லாம் அப்படிதான் இருக்கு. ஒன்லி ஹிந்துவா இருந்தா மட்டும் தான் இந்த ஸ்கீம் எல்லாம் அவைல் பண்ண முடியும்னா, எந்த ஸ்கீமும் விட்ட மாரி இதுவரை எனக்கு தெரியாது. ஸோ இதுதான் அ என்னதான் அவைங்க ஐடியாலஜி அப்படி இருந்தாலும், என்ன பண்றாங்க அப்படின்னு ஒரு கணக்கு இருக்கு. ஸோ இது என்ன ஸ்கீம்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. பிஜேபி, காங்கிரஸ் அப்படின்ற மாரி கட்சிகள விட்டுருவோம். அவைங்க ஐடியாலஜிய விட்டுருவோம். மக்களுக்கு அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்ற ஆங்கிளுக்கு போயிட்டோம் அப்படின்னா, பிஜேபிய பத்தி அதாவது இந்தியா லெவல்ல பார்க்காம, தமிழ்நாட்ல நமக்கு டைரக்ட்டா எந்த அளவுக்கு பிஜேபி சென்ட்ரல்ல ரூலிங்ல இருந்துகிட்டு, தமிழ்நாட்டுக்கு என்ன பண்ணியிருக்காங்க? அது எப்படி நம்ம ஸ்டேட் மக்களுக்கு எப்படி அது பயனடைஞ்சிருக்குன்னு பார்க்குறோம். ம். பார்க்கலாம். ஓகே. ம். ஓகே. இப்போ வந்து பிஜேபி டோட்டலா இந்த 2021ல லெஜிஸ்லேட்டிவ் எலக்ஷன் அந்த லெஜிஸ்லேட்டிவ் எலக்ஷன்ல 2021 தேர்தல்ல எவ்வளவு பெர்சன்டேஜ் தமிழ்நாட்டுல வச்சிருந்தாங்க ஓட்டு பார்த்தீங்கன்னா 2.6% அரௌண்ட் ஒரு 12 லேக் ஓட்டு வந்து வச்சிருந்தாங்க.
இவ்வளவுதான் மொத்தமா பிஜேபியோட பவர் அப்படின்றது. தமிழ்நாட்டுல 2021 இவ்வளவுதான். 4, அதாவது 234 தொகுதியில 4 தொகுதியில ஜெயிச்சாங்க. அதுக்கு மேல அவங்களால அதுக்கு மேல சீட் ஜெயிக்க முடியல. அவ்வளவுதான் இன்ஃப்ளூயன்ஸ் இருந்துச்சு. அப்புறம் பிற்காலத்துல பார்த்தோம் அப்படின்னா ஆஹ் மொத்தமா டூகெதரா பாக்குறப்ப டிஎம்கே வந்து 37.7% ஓட்டு வாங்கியிருந்தாங்க. ஏடி ஏஐஏடிஎம்கே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா 33%. அடுத்து பிஜேபி 2.6% தான் டோட்டலா. இந்த 3 கட்சிகளும் இவ்வளவு வாங்கியிருந்தாங்க. பிஜேபி ஒரு 2வது பெரிய கட்சி, 3வது பெரிய கட்சி அப்படின்ற மாதிரியான வளர்ச்சியை நோக்கி போயிட்டு இருந்துச்சு. பட் அதுக்கு அடுத்து டைம்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா 2024ல பிஎம் எலெக்ஷன் வரப்ப தமிழ்நாட்டில இருந்து பிஎம்காக அந்த பிஎம் சீட்டுக்காக சப்போர்ட் மக்கள் பண்ணதுல அரௌண்ட் டோட்டலா 18% பிஜேபி ஓட் ஷேர் வாங்கினதாகவும், இங்க இருந்து 18% மக்கள் தமிழ்நாட்டுல 100 பேர் இருக்காங்க, 18 பேர் வந்து பிஜேபி கவர்மெண்ட்டை சப்போர்ட் பண்ணதாகவும், அதுல பர்டிகுலரா ப்ராப்பர் மீன் மற்ற இந்த கூட்டணிகள்லாம் இல்லாம பிஜேபி மட்டும் அளவுனா எவ்வளவு ஓட்டு வாங்கியிருக்காங்கன்னா 11% ஓட்டு வந்து வாங்கியிருக்காங்க அப்படின்ற ஆங்கிள் உங்க டேட்டா கிடைக்குது. முக்கியமான சில நியூஸ் மீடியால இருந்து அதெல்லாம் மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க இப்போ லைவா. ஸோ 2021ல 2.6% இருந்தாங்க. இப்போ 11.2% 2024ல வந்திருக்காங்க. பட் ரெண்டும் வேற வேற எலெக்ஷன். 2021 சிஎம் எலெக்ஷன், 2024ல பிஎம் எலெக்ஷன். ஸோ ரெண்டும் வேற வேற இதுக்காக தேர்தலா இருந்தாலும் பிஜேபி கவர்மெண்ட் ஒண்ணுதான். அது இங்க ஃபார்ம் ஆக போதா அங்க ஃபார்ம் ஆக போதா, ஸ்டேட்லயா சென்ட்ரல்லையான்றது மட்டும்தான் வித்தியாசம். பட் இன்னைக்கு பிஜேபி அந்த 2.6 விட நல்ல ஒரு குரோத்துக்கு வந்திருக்கு. நம்ம ஸ்டேட் எலெக்ஷன்லேயே பார்த்தா 2.6 விட ஒரு டபுள் டிஜிட் குரோத்துக்கு வந்திருக்காங்க. ஸோ லாஸ்ட் டைமே 4 சீட் ஜெயிச்சவங்க இப்போ கண்டிப்பா ஒரு டபுள் சீட், ஒரு 10 to 15 சீட்டு கூட ஜெயிப்பாங்க அப்படின்ற மாதிரியான நம்பிக்கை மக்கள் மத்தியில இருக்கு. இப்போதான் அந்த கவர்மெண்ட் பத்தின புரிதல் மக்களுக்கு வருது. இப்போ வந்து நம்ம ஸ்கீம்ஸுக்கு போயிடுவோம். ஸோ என்ன பண்ணியிருக்காங்க, சென்ட்ரல்ல இருந்து நமக்கு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு ஸ்கீம்ஸ்க்கு பார்க்க போயிடுவோம். வீடு கட்டி கொடுக்குற ஸ்கீம்ல வந்து பார்த்தா அப்படின்னா 5,70,73,000 வீடு வந்து கட்டுறதுக்கான சாங்ஷன் வந்து கவர்மெண்ட் சென்ட்ரல்ல வந்து பண்ணியிருக்காங்க. ஆனா அதுல இங்க ஸ்டேட் கவர்மெண்ட்ல நிறைய லீகல் இஷ்யூஸ் வந்ததுனால, ஏன்னா நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட் தான் அந்த வீடுகள் கட்டி கொடுக்கறதுக்கான லேண்டை வந்து அலாட் பண்ணி கொடுக்கணும். இதுல 1,20,000 வந்து 1,20,000 to 1,30,000 லோனு. அந்த லோன் வந்து ஸ்டார்டிங் வந்து பீம் போடுறப்போ ஒரு அமௌண்ட்டு, அடுத்து ரூஃபிங்க்கு தனியா காசு கொடுத்துட்றாங்க, பாத்ரூம் கட்டுறதுக்கு தனியா காசு கொடுத்துறாங்க. ரெண்டும் வேற வேற ஸ்கீம். வீடு கட்டுறது ஒரு ஸ்கீம், அதுலயே வீட்டுல ரூஃப் கட்டுறதுக்கு தனி ஸ்கீம், அதுக்கு 50,000 வந்துருது. அதெல்லாம் வீட்டுல பாத்ரூம் கட்டுறது தனி ஸ்கீம், அதுக்கு 12,000 வந்துருது. பட் இந்த வீட்டுக்கு மட்டும் தர வேண்டிய அமௌண்ட் அந்த 1,30,000 லோன்ல 3 அமௌண்ட்டா கொடுக்குறாங்க. ஒரு அமௌண்ட் இனிஷியல் ஸ்டேஜ்ல பீம் எல்லாம் போடுறப்ப, 2வது அமௌண்ட் வந்து பாதி கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கிறப்ப ரூஃபிங் எல்லாம் போற ஸ்டேஜ்ல, 3வது அமௌண்ட் வந்து ஆஃபீஸர்ஸ் எல்லாம் வந்து வீட்டை செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் 3rd அமௌண்ட் வந்து இன்ஸ்டாலேஷன்ல பே பண்ணுவாங்க. இந்த டிசைன் வந்து நம்ம யார் வீடு கட்டிக்கிறோமோ அவைகளுக்கு ஏற்ற மாதிரி டிசைன் பண்ணிக்கலாம். ஆனா இதுக்கான லேண்டை வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் தான் அலாட் பண்ணி கொடுக்கணும். ஆனா ஸ்டேட் கவர்மெண்ட் இந்த அலாட்மெண்ட்டை ரொம்ப 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 ஸ்லோவா பண்றாங்க அப்படின்ற குற்றச்சாட்டை சென்ட்ரல்ல இருந்து இந்த ஸ்கீம் இன்னும் ப்ராப்பரா ஆல் ஓவர் தமிழ்நாடு மட்டும் இல்லை, தமிழ்நாடு, ஒரிசா, மகாராஷ்டிரா, பீகார் எல்லாத்துக்கும் ப்ராப்பரா எல்லாத்துக்கும் இந்த லேண்ட் அலாட்மெண்ட் வந்து நடக்கல அப்படின்றது ஒரு பிரச்சனையா இருக்கு. பட் அங்கிருந்து சென்ட்ரல்ல இருந்து இந்த ஸ்கீம் எப்ப ஆரம்பிக்குது? இது 2016ல ஆரம்பிக்கிறாங்க. ஓகே, ஸ்டேட் கவர்மெண்ட் பண்ணல அப்படின்னு சொன்னீங்கன்னா அது அவங்க எப்படி பண்ணுவாங்க? அதான் கொரோனாலயே ஒரு 2 வருஷம் போயிடுச்சு. அது கொரோனா 2020, 21 கொஞ்சம் போய் பார்ட் ஆஃப் 22. பட் அது இந்த ப்ராக்ரஸ் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்னால தடையாகுது. அவங்க ஸ்கீம் கொடுத்துட்டாங்க, நான் 5.73 லட்சம் வீடுகள் வந்து கட்டி கொடுக்க முடிவு பண்ணிட்டேன். கவர்மெண்ட் தான் இடத்த அலாட் பண்ணிட்டீங்க அப்படின்னா மற்ற ப்ராக்ரஸ் மற்ற ஆகிற செலவு வந்து நான் கொடுக்க போறேன், யாருக்கு தேவையோ அவங்க வந்து அப்ளை பண்ணி அந்த ஸ்கீமை வந்து அவைல் பண்ணிக்க போறாங்க. ஆனா அதுக்கு மேலே லேண்ட் அலாட் ஆகணும், அப்ளை பண்ணவங்களுக்கு லேண்ட் அலாட் ஆகணும் அப்படின்றது தான் இங்க பிரச்சனை.
அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா, பிரதமர் சுய உதவி திட்டத்தின் கீழ் தமிழகத்தில் 399 லட்சம் பயனாளிகள். அதாவது ரோட்டு ஓரமா கடை போட்டிருக்காங்க இல்லையா? அவிங்களுக்கெல்லாம் வந்து லோன்ஸ் மாரி குடுக்கறது. அந்த கடைய ரன் பண்றதுக்கு. ஒரு சின்ன அமௌண்ட் ஒரு 10,000 30,000க்குள்ள லோன்ஸ் மாரி குடுத்து, பொறுமையா அவிங்கள கட்ட வைக்கிறது. இந்த மாரி ஒரு ஸ்கீம் வந்து ஸ்ட்ரீட் வெண்டர்ஸ்க்கெல்லாம் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கிரியேட் பண்ணாங்க இந்த பிளான, இந்த ஸ்கீம. அத மக்கள் மத்தியில பயன்பாட்டுல இருக்கு. தமிழ்நாட்டுல கிட்டத்தட்ட 4,00,000 பேர் வந்து இந்த ஸ்கீம் வந்து அவைல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அடுத்து வந்து இந்த பிஎம் கிசான். இந்த விவசாயிகளுக்கு மாசம் வருஷத்துக்கு ரூ. 6,000 குடுக்கறது. 3 பேமெண்ட்டா 2,000, 2,000, 2,000 கிடைக்கும். அதுல வந்து பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு வந்து கிட்டத்தட்ட 12,764 கோடி வந்து 6 வருஷத்துல தமிழ்நாடு வாங்கியிருக்காங்க. தமிழ்நாட்டுல இருக்க ஃபார்மர்ஸ் வாங்கியிருக்காங்க. அதாவது இது வந்து டைரக்ட்டா டிபிடின்றது டைரக்ட் பெனிஃபிஷியரி ட்ரான்ஸ்ஃபர்னா, விவசாயியோட அக்கவுண்ட்டுக்கே டைரக்ட்டா போயிரும். வித்தவுட் ஸ்டேட் பேங்கோட இன்டர்ஃபியரன்ஸே ஸ்டேட் கவர்மெண்ட்டோட இன்டர்ஃபியரன்ஸே இருக்காது. டைரக்ட்டா சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ஃபண்டுல இருந்து விவசாயிகளுக்கு டைரக்ட்டா போய் சேர்ந்துரும். ஆக்சுவலி இந்த ஸ்கீம்ல தான் வந்து நிறைய விவசாயி இல்லாத நபர்கள் வந்து இந்த ஸ்கீமை அவைல் பண்ணி ஃபோர்ஜரி பண்ணதா ஒரு நியூஸ் வந்தது. ம். ஸோ எந்த அளவுக்கு இருக்காங்க பாருங்களேன் அது அது மக்கள். அது ஓகே. மக்கள் எண்ணிக்கை அப்படிதான். ஒண்ணும் பண்ண முடியாது. ஸோ அடுத்து சாய் இல்ல ஹெல்த் குடுக்கறதெல்லாம் வாங்கி போட்டுக்கிட்டு கடைசியில வந்து திரும்ப திட்டுறாங்கல்ல, அதுக்காக சொல்றேன். நம்ம மக்களுக்கு நன்றி உணர்வு கொஞ்சம் அதிகம். யாருக்கும் சொல்றதுக்கு இல்ல. ஸோ இப்போ வந்து சாயில் ஹெல்த் கார்டு, அதாவது மண்ணோட வளத்தை இப்போ ரேஷன் கார்டு, அப்புறம் ஆதார் கார்டு, பேன் கார்டு மாதிரி எஸ்ஹெச்சின்னு சொல்ற ஒரு கார்டு இருக்கு. சாயில் ஹெல்த் கார்டுன்றது. அந்த சாயில் ஹெல்த் கார்டு வந்து பார்த்தீங்கன்னா 2014 டு 15 அந்த ஃபினான்ஷியல் இயர்ல இருந்து இன்னைக்கு டேட் வரைக்கும் கிட்டத்தட்ட 1.52 கோடி விவசாயிகளுக்கான சாயில் ஹெல்த் கார்டு வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அந்த சாயில் டெஸ்ட் எல்லாம் பண்றதுக்கு டோட்டலா ஆன செலவு பார்த்தீங்கன்னா 101.40 கோடி, அரௌண்ட் 100 கோடி பக்கம் செலவாகியிருக்கு 2014-15 டு டில் டேட் வரை. ஸோ இதுல வந்து நிறையா 19 நடமாடும் லேப்ஸ் இருக்கு. அது இல்லாம 37 சாயில் டெஸ்டிங் லேப்ஸ் இருக்கு. ஒரு சென்ட்ரல் கண்ட்ரோல்ல இருக்கக்கூடிய லேப் இருக்கு. இது எல்லாமே வந்து இந்த சாயில் ஹெல்த் கார்டு ஸ்கீமுக்கு கீழ அண்டு ஸ்டேட்டோட பட்ஜெட் கொஞ்சம் 2ம் போட்டு பண்ணப்பட்ட ஸ்கீம். விவசாயியோட நிலத்தோட தரத்தை வந்து விவசாயிகள் தெரிஞ்சுக்கிறதுக்காக பண்ணப்பட்ட ஒரு ஸ்கீம். ஓகே. ஸோ இதெல்லாம் டேட்டாஸ். நம்ம இதை வந்து பார்த்துருக்கோம். இந்த டேட்டாஸ் எல்லாம் வந்து ப்ராப்பரான ஆர்டிக்கல், ஒரு 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 வெரிஃபைடான ஆர்டிக்கல் வந்து நியூஸ் இந்தியா, இந்தியா டுடே, அப்புறம் டைம்ஸ் ஆஃப் இந்தியா, இந்த மாதிரி தான் எடுத்திருக்கோம். இதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துட்றேன். அது இல்லாமல் ராஜ்யசபால, லோக்சபா இது ரெண்டுத்துலேயுமே ஒரு ஆப்போசிஷன்ல இருந்து ஒரு கேள்வி கேட்குறாங்கன்னா அதுக்கான பதில் கொடுத்துருப்பாங்க. அதாவது ஒரு ஸ்கீம் பற்றி கேள்வி கேட்டிருந்தாங்கன்னா அதுக்கான பதில் கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி சில ஸ்கீம்ஸ்க்கான பதில் கொடுத்துருக்காங்க அந்த டிபார்ட்மெண்ட்டோட மினிஸ்டர்ஸ். அதையும் நான் வந்து கீழே லிங்க் கொடுக்குறேன். விருப்பப்படுறவங்க லிங்காகவே படிச்சு பாருங்க. இது இல்லாம தமிழ்நாட்டுல இந்த ரூப்டாப் சோலார் மூலயமா நிறைய வீடுகள் வந்து பயனடைஞ்சிருக்கு. அப்புறம் ஆயுஷ்மான் கார்டு 5 லட்ச ரூபாய்க்கான ஹெல்த் இன்சூரன்ஸ் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டை ப்ரொவைட் பண்றாங்க. அதுலயும் தமிழ்நாட்டுல நிறைய பெனிஃபிஷரிஸ் வந்து இருக்காங்க. இது இல்லாம இந்த முத்ரா லோனு, அப்புறம் சுய உதவிக்குழு, மகளிர் சுய உதவிக்குழு. ஏன்னா இப்போ லாஸ்ட் டைம் அது 20 லட்சமா இருந்துச்சு, 10 லட்சமா இருந்துச்சு, அது 20 லட்சமா மாத்தினாங்க முத்ரா லோன்ல. மகளிர் சுய உதவிக்குழு வந்து 20 லேக்ஸா இருந்துச்சு, அதை 40 லேக்ஸா மாத்தினாங்கன்னு நினைக்கிறேன். லிமிட் வந்து மாத்தினாங்க. ஸோ இந்த மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம் நிறையவே நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கு அவைலபிளா இருக்கு. நமக்கு யாருக்கும் தெரியறது இல்ல. நம்ம எல்லாரும் இந்த மாசம் மாசம் 1000 ரூபாய் கிடைக்குமா, 2000 ரூபாய் கிடைக்குமான்றதுலயே ஓடுறதுனால வந்து ஆப்பர்ச்சுனிட்டி வளர்றதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி, ஒரு இன்கம் சோர்ஸை கிரியேட் பண்றதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காம போயிருது. இவங்க எந்த லெவலுக்கு நான் ஏன் இவங்க வந்து இவ்வளவு பாராட்டுறேன் அப்படின்னா, உலகத்துல இந்தியாவெல்லாம் ஒரு நாடா கூட மதிக்காத இடத்துல இருந்து
இப்ப இந்தியாவை நம்பர் ஒன்னுக்கு அமெரிக்கா மக்களே இந்தியாவுக்கு வர ஆசைப்படுவாங்க. ஆனா ஈஸியா வர முடியாது. டக்குன்னு வர முடியாது. நிறைய ப்ரொசீஜர்ஸ் இருக்கிறதுனால கியூல நின்று தான் வர மாதிரி இருக்கும். ஏன்னா அவ்வளவு மக்கள் வர விருப்பப்படுவாங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஏன்னா அது உண்மைதான். 10வது ஒரு எக்கனாமிக்கா ஒரு பொருளாதாரமா இருந்து இன்னைக்கு 4த்துக்கு வந்திருக்கோம். சூன் நம்ம வந்து இப்படியே போச்சுன்னா 2047க்குள்ளார நம்ம ஃபர்ஸ்ட் வந்துருவோம் அப்படின்னு எல்லாருமே நம்புறோம். அப்பார்ட் தட் இப்போ இன்னைக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மாசம் மாசம் எல்லாத்துக்கும் 2000 ரூபாய் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. தமிழ்நாட்டு கடன் வந்து கிட்டத்தட்ட 28%ல 26% வாங்கியாச்சு. அதாவது 9.29 லட்சம் கோடி கடன் வாங்கியாச்சு. இப்ப இவரு மாசம் மாசம் 2000 ரூபாய் தரேன், ஆண்களுக்கு ஃப்ரீ பஸ், அப்புறம் வீடு இல்லாதவங்களுக்கு சொந்தமா கவர்மெண்ட்டே வீடு வாங்கி வீடு கட்டி கொடுக்கும். இப்ப இந்த மாதிரி எல்லாம் சொல்றப்ப இதுக்கெல்லாம் பணம் எங்க இருக்கு அப்படின்ற ஒரு கேள்வி எல்லாத்துக்குமே இருக்கு. ஆனா இங்கதான் நான் ஒரு பாயிண்ட வந்து நம்ம டாட்டை கனெக்ட் பண்ணும். இந்தியாவுக்கும் யூரோப் யூனியனுக்கும் இப்போ ஒரு ட்ரேட் அக்ரிமெண்ட் சைன் ஆச்சு. அந்த ட்ரேட் அக்ரிமெண்ட்டோட ஒரு முக்கியமான ஒரு காம்போனண்ட்டே என்ன அப்படின்னா டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி. அது ஒரு முக்கியமான பார்ட்டா வரும். இந்தியாவோட டெக்ஸ்டைல் ஹப்புன்றது தமிழ்நாடு தான். திருப்பூர், கோயம்புத்தூர் தான். அப்ப யூரோப் யூனியன்ல இருக்க மக்கள் நிறையவே இந்தியன் ப்ராடக்ட்ஸை விரும்பி யூஸ் பண்றாங்க. இப்ப இந்த ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் மூலயமா டேரிஃப் ரேட்டு கம்மியாகிறதுனால நம்ம இந்தியன் பிராண்ட்ஸும் அங்க இருக்கக்கூடிய லோக்கல் பிராண்ட்ஸும் கம்பீட் பண்ணி அந்த விலையில அந்த லோக்கல் பிராண்டை விட இவங்க நல்ல குவாலிட்டியில கொடுக்குறப்ப ஆட்டோமேட்டிக்கா இந்தியன் பிராண்ட்ஸுக்கு நிறைய ஆர்டர்ஸ் வரும். ப்ராடக்ட் ஆர்டர்ஸ் நிறைய கிடைக்கும். அப்ப இவங்க மேனுஃபேக்சர் பண்ணி சேல் பண்ணுவாங்க. அப்ப ப்ராஃபிட் வரும். அதுல தமிழ்நாட்டுக்கு டாக்ஸ் கட்டுவாங்க. அப்ப இப்போ 1 ட்ரில்லியனா இருக்கு தமிழ்நாட்டோட ஜிடிபி 1 ட்ரில்லியனா இருக்கு. அது இப்ப எக்ஸ்டெண்ட் ஆகி என்ன ஆகும்? ஐ மீன் 1 ட்ரில்லியன் ஆர் 1 ட்ரில்லியன் இல்ல. அரௌண்ட் சம்திங் நம்பர் பில்லியன் சம்திங் ஒரு ட்ரில்லியன் வராது. பட் அவருக்கு ஒரு அமௌண்ட் இருக்கும். இப்போ அந்த அமௌண்ட் வந்து அதிகமாக ஸ்டார்ட் ஆகும். அப்ப ஒரு ஸ்டேட்டோட ஜிடிபில 28% தான் கடன் கொடுப்பாங்கன்னு சொல்லியிருந்தப்ப இந்த எக்ஸ்டெண்ட் ஆகுற அமௌண்ட் வச்சு கடன் கட்டலாம். இந்த எக்ஸ்டெண்ட் ஆகுற அது அமௌண்ட் வச்சு இந்த வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ்க்கு ஃபண்ட் பண்ணலாம். இது ஒரு இண்டஸ்ட்ரி. இன்னும் நிறைய விதமான இன்னும் ஆப்ஷன்ஸ் இருக்கு. எக்ஸ்ட்ராவாகவும் கடன் வாங்கலாம். கடன் வாங்கலாம். அது மூலியமா இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை கிரியேட் பண்ணி மேலும் இப்போ ஏதாவது ஆட்டோ காம்பனன்ட்ஸும் வந்து ஒர்க் இருக்கு. டிஃபென்ஸ் டெக்னாலஜிக்கும் நம்ம இந்தியா டிஃபென்ஸுக்கு நல்ல சேல்ஸ் இருக்கு. அந்த மாதிரியான யூனிட்டை வந்து இங்க கிரியேட் பண்றாங்கன்ற பட்சத்துல மாசம் 2000 ஸ்கீம் கொடுக்க முடியும். பட் நான் ஸ்டில் அந்த 2000 ரூபாய்க்கு பதிலா எய்ம்ஸ் ஹாஸ்பிட்டல் கட்டான்றதா என்னோட பாயிண்ட். எய்ம்ஸ் மதுரையில கட்டப்பட்டிருக்க எய்ம்ஸோட பட்ஜெட் வந்து பாத்தீங்கன்னா 2060 கோடி சம்திங் தான் பேப்பர்ல படிச்சிருந்தேன். ஸோ அது வெரிஃபை டேட்டா தான் கூகுள பார்த்தாலே கிடைக்கும். ஸோ அரௌண்ட் 2000 crore தான் அப்டேட்டடான ஒரு ப்ரைஸ். ஒரு முன்ன பின்ன ஒரு 100 கோடி போனா கூட அந்த ஸ்கீம் பதிலாக எய்ம்ஸ் கட்டலான்றது நான் இன்னைக்கும் நான் அப்படிதான் ஃபீல் பண்றேன். பட் அந்த மாதிரி ஸ்கீமை ஃபண்ட் பண்றதுக்கு எப்படி ஃபண்ட் பண்ணுவாங்கன்ற இந்த கேள்விக்கு இந்த யூரோப் யூனியனோட ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் அதான் பதில். இங்க இருக்க நிறைய விஷயங்கள் இதுக்கு மேல அமெரிக்கா டேரிஃப் போட்ட பட்சத்துல கொஞ்சம் பிஸ்னஸ்லாம் டவுன் ஆச்சு. அந்த பிஸ்னஸை ஆவரேஜ் பண்ற விதமா யூரோப் யூனியன் ஒரு பக்கம் கேட் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ரஷ்யாவும் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ரஷ்யா கிட்டத்தட்ட 300 விதமான பொருட்களை இந்தியால இருந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க. நான் இனிமே இந்த பொருட்கள்லாம் இந்தியால இருந்து வாங்கிக்கலாம் அப்படின்ற ஆங்கிள் இந்தியால இருக்க பொருட்களை 300 பொருட்களுக்கு மேல ரஷ்யா வந்து ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி அமெரிக்காவோட மார்க்கெட் க்ளோஸ் ஆகுறப்ப டேரிஃப்னால மார்க்கெட் டைட்டன் ஆகுறப்ப இந்த மாதிரி புது புது மார்க்கெட்ஸ் ஓப்பன் ஆகுது. இதன் மூலியமா ஆகிற பூஸ்டை வச்சு இந்த ஸ்டேட் கவர்மெண்ட் கொடுத்த ஸ்கீம்ஸ் எல்லாத்தையும் பண்ண முடியும். ஆனா இந்த ஒரு அக்ரிமெண்ட் 2007ல ஸ்டார்ட் ஆகி அந்த காங்கிரஸ் கவர்மெண்ட்டே இதை முடிச்சிருக்கலாம். பட் அவங்க அங்க ஸ்டார்ட் பண்ணாலும் இதை ஃபைனலைஸ் பண்ணது இவங்க தான். ஸோ யாரு ஆரம்பிக்கிறாங்க முக்கியம் இல்லை, யாரு முடிக்கிறாங்கன்னு தான் முக்கியம். இவங்க முடிச்சிருக்காங்க. இன்னைக்கு அமெரிக்கா
எப்படி மடக்குனாலும் இவன் எந்த பக்கம் போனாலும் அணை ஓகே. கட்டுறாங்கன்ற மாதிரி. அதுக்கான பேச்சுவார்த்தை ஸ்டார்ட் பண்ணது வந்து காங்கிரஸ் தான் ஆமா, இல்லையா? 2007லயே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஓகே. அப்ப பல விஷயம் வந்து காங்கிரஸால தொடங்கப்பட்டிருக்குங்கிற மாதிரி தான் தெரியுது போல. பல விஷயங்கள் யோசிச்சுக்கலாம். பல விஷயங்கள் காங்கிரஸால தொடங்கப்பட்டிருக்கலாம். உண்மை. ஆனா ஆக்சுவலி இந்த நீட்லாம் கூட அவங்க தான் ஸ்டார்ட் பண்ணதா சொல்லுவாங்க. நீட்டு அப்புறமேட்டு இந்த ஒரு மொழி. ஒரு நிமிஷம். மறுபடி சொல்லு. அப்புறம் அந்த நீட்டு அப்புறமேட்டு அந்த இருமொழி கொள்கை, ம். ஹிந்தி திணிப்பு இதெல்லாம் அவங்க தான் ஸ்டார்ட் பண்ணதா சொல்லுவாங்க. ஆமா. இது எல்லாமே அவங்க பண்ணதுதான். யார் வேணா ஒரு ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணலாம்ப்பா. அத எல்லா ஆப்ஸ்டக்களையும் தாண்டி இம்ப்ளிமெண்ட் பண்றது இருக்குல்ல. நல்ல ஸ்கீம் நல்ல ஸ்கீம் தான் காங்கிரஸ் ஸ்டார்ட் பண்ணாங்க. காங்கிரஸ் தான் நீட்டை ஸ்டார்ட் பண்ணாங்க. அதை அவங்களோட கூட்டணி இருக்கிறவங்க தான் சப்போர்ட் பண்ணாங்க. இன்னைக்கு அவங்க அதை எதிர்க்கிறாங்க. அது என்ன ஐடியாலஜின்னு தெரியல. பட் அது ஒரு நல்ல ஸ்கீம் அப்படின்றதுனால எதிர்க்கட்சி தான் ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னாலும் ஒரு நல்ல ஸ்கீம்ன்றதுனால இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஆந்திர பிரதேஷ்ல வந்து ஒரு சின்ன சிக்கல் என்ன தெரியுமா? அந்த அந்த ஸ்டேட்டோட குரோத்துக்கே மிகப்பெரிய சிக்கல் என்ன அப்படின்னா, 2 லீடர். ஃபர்ஸ்ட் ஒரு லீடர் வந்து இதுதான் கேபிட்டல்னு முடிவு பண்ணி கேபிட்டலை பில்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு சில முக்கியமான கவர்மெண்ட் பில்டிங்ஸ் எல்லாத்தையும் கட்ட ஆரம்பிச்சாரு. 5 வருஷத்துல அது கட்டி முடிக்கல. கிட்டத்தட்ட ஃபினிஷிங் ஸ்டேஜ் இருக்கிறப்ப அடுத்த லீடர் வரப்ப அந்த இடம் கேபிட்டல் கிடையாது, இதுதான் கேபிட்டல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த டெமாலிஷ் பண்ணிட்டு இந்த பக்கம் திருப்பி ஃப்ரெஷ்ஷா கட்டுறாங்க. திருப்பி 5 வருஷத்துல ஆட்சி மாறுது. திருப்பி ஃபர்ஸ்ட் வந்த லீடு திருப்பி வந்துட்டு அது இல்ல கேபிட்டல், இதுதான் கேபிட்டல், திருப்பி இங்க கன்ஸ்ட்ரக்ஷன் ஆரம்பிக்கிறாங்க. இப்படி 2 லீடர்ஸ்க்கு மாத்தி மாத்தி ஐடியாலஜி போட்டினால நிறைய ஸ்டேட் கவர்மெண்டோட காசு வீணாச்சு, டைம் வீணாச்சு. பட் இங்க அப்படி இல்ல. நல்ல ஸ்கீம் யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. அதுதான் இங்க எக்ஸலன்சி. ஸோ இன்னைக்கு அந்த எக்ஸலன்சி இருக்கவும் தான் நாட்டை இந்த லெவலுக்கு 10th பிளேஸ்ல இருந்து 4th வந்திருக்கும். இன்னும் நிறைய ஸ்கீம்ஸ் இருக்கு. ஒரு ஒரு குழந்தை பிறக்கிறதுல இருந்து வயசான காலத்துல பென்ஷன் வர வரைக்கும் எக்கச்சக்கமான ஸ்கீம்ஸ் இருக்கு. அதை நம்ம நிறைய பேர் அவைல் பண்றாங்க, வெளியே தெரியறது இல்ல. ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு தேவை இருக்கு அப்படின்னா அது சம்பந்தமா ஏதாச்சும் ஸ்கீம்ஸ் இருக்கான்னு அட்லீஸ்ட் ரேண்டமா யூடியூப்லயோ இல்ல ஒரு ப்ரௌசர்லயோ நீங்களோ இல்ல உங்களுக்கு தெரிஞ்ச படிச்ச பசங்களையோ பொண்ணுங்களையோ கூப்பிட்டு இந்த மாதிரி ஏதாச்சும் இருக்கான்னு பார்க்க சொல்லுங்க. இருந்துச்சுன்னா இப்பெல்லாம் வந்து முன்ன மாதிரிலாம் கிடையாது. எல்லாத்தையும் ஆன்லைன்லயே அப்ளை பண்ணலாம். ஆன்லைன்லயே எப்படி அப்ளை பண்றதுன்னு பாருங்க. நிறைய வீடியோஸ் இருக்கு. தமிழ்லயே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. பார்த்து அப்ளை பண்ணி பயனடைங்க. ஸோ நம்ம நாட்டுல நம்ம கட்டுற டாக்ஸ் வரி காசை தான் திருப்பி நமக்கு நலத்திட்டங்களா பண்றாங்க. ஸோ அதை தெரியாம இருக்காதீங்க. தெரிஞ்சுக்கிட்டு அதோட பயனாளியா இருங்கன்னு சொல்லிக்கிறேன். வேற ஏதாச்சும் கேள்விகள் இருக்கா சைலேஷ்? இல்ல. ஓகே. ஸோ இன்னைக்கான வீடியோ நிறைய விஷயங்கள் பார்த்துருக்கோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி அவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. இதே மாதிரி இன்னொரு நாள் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி. வணக்கம்.